நம்முடைய ஆண்டோரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் லூகாஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 22 24 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இந்த வாசிக்க கேட்ட வசனங்களுக்காக இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, நீர் கட்டளையிட அந்த பெரிய காற்று நின்று போயிட்டு காற்றுக்கு கடலுக்கும் கட்டளையிட்டீர், அவைகள் அமைதலாக இருந்தது. இந்த நாளிலும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதை நீர் காண்கிறீர். பலவிதமான போராட்டங்கள், நம்பிக்கை இழக்கும் தருவாய்கள், சோர்ந்து போகக்கூடும் சூழ்நிலைகள், இப்படி பலவித போராட்டங்களுக்குள்ளாய் நாங்கள் வாழ்கிறதை நீர் காண்கிறீர். இப்பொழுதும் உம்முடைய ஒரே வார்த்தையினால் எங்களுடைய அவ்வளவு பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு உம்மால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ பாவங்களை மன்னிக்கிற தேவன், நீ பரிசுத்தமாக்குகிற தேவன், நீ நீதிமானாய் மாற்றுகிற தேவன், நீர் உம்முடைய வல்லமையை அனுப்புகிற தேவன், நீர் குணமாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய அன்றாட தேவைகளில் காணப்படும் ஒவ்வொரு குறைகளையும் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே நிறைவேற்றி கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறுகிறார். அவர் தமது சீஷரை நோக்கி கூறுகிறார்கள், கடலின் அக்கறைக்கு போவோம் என்று. அவருடைய சீஷர்கள் எல்லோரும் அவரோடு கூட போகிறார்கள். படகு ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு நித்திரையாய் இருக்கிறார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைகிறது. இயேசு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு பயங்கரமான காற்று உண்டாகிறது. அந்த படகு மோசமடையத்தக்கதாய் தண்ணீரினால் நிரம்புகிறது. அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்புகிறார்கள். இயேசு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். ஆனால் அவைகளெல்லாம் உடனே நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இந்த வேதன வசனங்களை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாய் அந்த சீஷர்கள் வருகிறார்கள். என்ன செய்வதென்று அறியாமல் திகைக்கிறார்கள். ஆனால் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நித்திரையாய் இருக்கிறார். அவரை வந்து எழுப்புகிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் மடித்து போகிறோம். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறார். அப்படியே எல்லா பிரச்சனையும் முடிந்து போகிறது. இதை பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்களை நோக்கி அவர் கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். காற்றுக்கும் கடலுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அமைதல் உண்டாயிற்று. இன்றும் கொடிய ஒரு பயங்கர பிரச்சனை இருக்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டது போல நாமும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். இப்பொழுது அழிந்து போகிறோம். படகு ஜலத்தினால் நிரம்பியாகிவிட்டது. இனி அடுத்து நடக்க வேண்டியது, இந்த படகு தண்ணீருக்குள் மூழ்க போகிறது, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு படகில் இருக்கிறார். நம்முடைய படகில் நாமும் நம்மோடு கூட இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நீ சிக்கி இருக்கிறாயோ, மிகப்பெரிய ஒரு வெளியே வர முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறோமா, எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இயேசு நம்முடைய அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு நம்முடைய அருகாமையில் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். இவர்கள் சீஷர்கள் கூப்பிடுகிறார்கள். இயேசுவின் கட்டளைக்கு அவைகள் கீழ்ப்படுகின்றன. இயேசு அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் தீர்ப்பதற்குரிய அதிகாரம் அவருக்குள்ளாய் இருந்தது. எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் அதிகாரம்
அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் அவர் அதிகாரமுடையவராய் பல காரியங்களை செய்கிறார். வேதத்தில் அநேக இடங்களில் இயேசு அதிகாரத்தோடு போதித்தார் என்பதை காண முடிகிறது. இயேசு அதிகாரம் உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்திய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சகல அதிகாரமும் பெற்றிருக்கிற இயேசு இன்றும் இருக்கிற எல்லா போராட்டமான சூழ்நிலைகளை மாற்றி அமைதலோடு நம்மை நடத்தி செல்வதற்கு, பசும்புல் மேய்ச்சலில் நடத்தி செல்வதற்கு, அமர்ந்த நீரண்டைகளில் நடத்தி செல்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். பலவிதமான காற்றுகள், பலவிதமான கலகங்களினால் நாமும் அலைந்து கொண்டு எங்கு செல்வது என்று தெரியாமல், இன்னும் என்ன செய்வதென்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறோமா? இப்பொழுது இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாக நாம் கூப்பிடுகின்ற வேளையில் இயேசு கேட்கிறவராயிருக்கிறார். இன்னும் இயேசுவோட தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் நாம் அவரை நோக்கி கேட்போம், என்னை மன்னித்து விடும் என்று. இன்னும் அவர் சீஷரை நோக்கி கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே என்றால் நம்முடைய விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு கேட்போம். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய சித்தம் என்னதென்பதையும் நாம் அறிவது நமக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். யோனா வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது என்றால், யோனாவை நோக்கி தேவன் சொல்கிறார், நீ நினைவைக்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. அவருடைய அக்கிரமம் பயங்கரமாய் இருக்கிறது. அப்பொழுது யோனா என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவளோட தர்ஷீசுக்கு போக கப்பல் இருந்தார். அவர் நேர்மையாய் செய்கிறார். கப்பலுக்கு கூலி கொடுத்து தேவன் கூறின இடத்திற்கு போகிறதற்கு அவர் விரும்பவில்லை. இந்த நினைவே தினங்களிடத்தில் நான் எப்படி போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுவது, அதை யோனா வாஞ்சிக்கவில்லை. ஆனபடியினால் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார். அவர் சென்ற படகில் பிரச்சனை வருகிறது. கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார், சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு மனிதர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இன்னொரு திசையை நோக்கி போகும் பொழுது அந்த கப்பலில் இருக்கும் அத்தனை பேரும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தேவன் நம்மை எங்கே அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் நிலைத்திருப்பது நமக்கு நலமாக இருக்கும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட போனார். தேவன் அவரை பெரிய ஜாதியாக்கினார் என்று நாம் வேதத்தில் பார்த்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் யோனாவோடு கூறும்பொழுது அவர் சற்று மாறி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் தேவன் விடுவதாக இல்லை. தேவன் பெரிய காற்றை அந்த சமுத்திரத்தில் வரவிடுகிறார். கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. ஒரே ஒருவருடைய வழி மாறுதலின் நிமித்தமாக ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. இன்னும் நாமும் நம்மையும் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வீட்டில் இருக்கும் ஒரு பிரச்சனை, நம்முடைய ஊழியத்தில் இருக்கும் ஒரு பிரச்சனை, நம்முடைய வேலையிடத்தில் இருக்கும் ஒரு பிரச்சனை, இவையெல்லாம் பயங்கரமாய் அவிழ்ந்து போகத்தக்கது போல் வெளியே வர முடியாத ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் நாம் நம்மையே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் கூறுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று. நம்மை நிதானித்து பார்ப்போம். நம்மிடத்தில் ஏதாவது காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமா இல்லாத ஒரு இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செய்கையில் நாம் ஈடுபட்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தை விட்டு நாமும் விலகி போகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம். ஏனென்றால் தேவனுடைய கரங்களில் விழுவது நமக்கு மிகவும் நல்லது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காண்பிக்கிற தேவன். தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய மனதில் இருக்கும் சிந்தைகளை நாம் மாற்றும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை மாற்றும் பொழுது தேவனும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் வருகும் அந்த பெரிய கொந்தளிப்பு எதனால் என்றால் அவர் வழி விலகி போகும்பொழுது வருகிறது. அதில் கப்பல் உடையும். ஆனால் அப்பொழுது கப்பற்காரர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்கள் தேவனை நோக்கி வேண்டல் செய்கிறார்கள். அது கப்பலில் இருக்கும் பொருட்களை எல்லாம் எடுத்து எரிந்து விடுகிறார்கள். யோனாவுக்கு அமைதியாக தூங்க முடிகிறது. அவர் ஜீவனுள்ள
தேவனை ஆராதிக்கிற ஒருவர் யோனா. ஆனபடியினால் அவர் வழி விலகி சென்ற பொழுதும், இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை கப்பலில் நடந்து கொண்டிருந்த பொழுதும் தேவனுக்குள்ளாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் நிம்மதியாக அவர் அமைதியாக தூங்கி கொண்டே இருக்கிறார். அப்பொழுது மாலுமி வந்து அவரிடத்தில் கேட்கிறார், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்று. அப்படியே யோனாவை நோக்கி மாலுமிகள் கூறுகிறார்கள், நம்மை ஒருவேளை பாதுகாக்கிறதுக்கு நீ ஜெபித்தால் அதற்கு பலன் கிடைக்கும் என்று. அவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள், யார் நிமித்தமாக இந்த கொந்தளிப்பு வந்தது என்று. அவர்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை அந்த நேரத்தில் வருகிறது. சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது சீட்டும் யோனாவின் பேருக்கு விழுந்தது. அப்போது அவரை குறித்து விசாரிக்கும் பொழுது அவர் கூறுகிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம், உன் ஜாதி, இதெல்லாம் கேட்கும்போது அவர் கூறுகிறார், நான் பயபக்தி உள்ளவன், தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சமுத்திரத்தையும் பூமியை உண்டாகின பரலோகத்தின் தேவனாக கர்த்தரிடத்தில் மிகவும் தேவனுக்கு பயந்து வாழ்கின்றவராய் யோனா இருந்தார். அப்படி இருந்த பொழுதிலும் நான் இப்படி தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன், தன்னுடைய காரியத்தை அவன் உணர்ந்து கொள்கிறார். இன்னொருவரை குறை கூறி தன்னை தப்புவித்துக் கொள்ள அந்த இடத்தில் யோனா விரும்பவில்லை. இன்னொருவர் மீது பழைய போட்டு விலக்கிக் கொள்ள விரும்பவில்லை. தன்னுடைய உண்மையை அவர் கூறுகிறார். யோனா தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த பொழுதும் தேவனை மறந்தலையாமல், நான் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறேன், இல்லை என்றால் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போகிறேன் என்று உண்மையை அவர் கூறுவதை பார்க்க முடிகிறது. இன்னும் அவர் கூறுகிறார், அந்த மனுஷர் அவனை நோக்கி, நீ ஏன், அவர்கள் இன்னும் பயந்து கேட்கிறார்கள், நீ ஏன் இதை செய்தாய் என்று. இன்னும் அவர்கள் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு என்ன செய்தால் இப்பொழுது இந்த சமுத்திர கொந்தளிப்பை நிப்பாட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போது அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை அறிந்தேன் என்பதை. யோனா மிகவும் நல்லவர் என்பதை நாம் இதன் வசனத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவர் இன்னொருவரை குறை கூறி இன்னொருவரை காயப்படுத்தி தன் நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள விரும்பாமல் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அவர் தன்னை குறித்து அவர் கூறுவார், என்னை எடுத்து நீங்கள் தூக்கி இந்த சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், கொந்தளிப்பு நின்றுவிடும் என்று. இதனால் என் நிமித்தமாக வந்தது என்று அறிந்தேன் என்ற உண்மையை அவர் அங்கு கூறுவதை பார்க்க முடிகிறது. வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டு இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிட்டு. ஆனாலும் அவர்கள் யோனாவை தூக்கி போடுவதற்கு அந்த மனுஷர்கள் உடனடியாக முன்வரவில்லை. நன்றாக ஆலோசிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள், தேவரீர், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் வரக்கூடாது என்று மிகவும் பயந்தவர்களாய் யோனா சொன்னதின்படியே அவரை எடுத்து சமுத்திரத்தில் போடுகிறார்கள். அந்த மனிதர்களும் நல்லவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் யோனா என்னை தூக்கி போடுங்கள், கொந்தளிப்பு உங்கள் கடங்கும் என்று சொன்ன பொழுது அவர்களை தங்களை காப்பாற்றி கொண்டு இந்த இடத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. எப்படியாவது கரை சேர்த்து இந்த மனிதனை கரையில் இறக்கிவிட முடியுமா என்று பார்க்கிறார்கள். அதுவும் நடக்கவில்லை. கடைசியாக யோனாவை சமுத்திரத்திலே தூக்கி போடுகிறார்கள். அங்கும் இது நடக்கிறது. யோனாவை விழுங்கும்படியாக ஒரு பெரிய மீனை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 3 நாள் அங்கே யோனா ராப்பகல் 3 நாள் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக நாம் யோனாவின் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் யோனாவை நினிவே மக்களுக்காக பிரசங்கிக்கிறார். அங்குள்ள ஜனங்கள் எல்லோரும் மனம் திரும்புகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது? யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது அங்கு படகில் கொந்தளிப்பு உண்டாயிட்டு. சீஷர்கள் இயேசுவோடு கூட சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த படகில் கொந்தளிப்பு உண்டாயிட்டு. பலவிதமான காரியங்களினால் இருக்கும் கொந்தளிப்புகள் உண்டாகிறது. ஆனாலும் நாம் தேவனுக்கு பயந்து நம்முடைய பாவங்களை விட்டு விளங்கி அவரை விசுவாசத்தோடு கூட பின்பற்றும் பொழுது அந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த நாட்களில் இருக்கும் கூடிய பயங்கரமான ஆபத்தான நாட்களில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கண்ணீருடனான வாழ்க்கையை மக்கள் வாழ்வதை பார்க்க முடிகிறது. மிகவும் வேதனையில் ஜனங்கள் வாழ்வதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. யாரும் ஒவ்வொரு
யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகளும் ஒன்றாக இருப்பதில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கலகங்கள். மனிதன் ஒரு அமைதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இயேசு நமக்கு அமைதியை கொடுக்கிறவர்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களை தேவன் வழி நடத்துகிறவர். நம்முடைய படகில் இயேசு இருக்கும் பொழுது தேவன் நம்மை அந்த பெரிய அலைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியவராயிருக்கிறார். பலவிதமான கலகங்கள் இருந்தாலும் இயேசுவை நாம் நோக்கி கூப்பிடும்போது இவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை தூக்கி உயரத்தில் நிறுத்துவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். எனதான் போராட்டங்கள், கண்ணிகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுவோம். மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து கொண்டிருக்கலாம். இனி விடுதலை இல்லை, இனி என்னால் முடியாது, இவ்வளவுதான், என்னுடைய பலம் எல்லாம் போய்விட்டது, என் சரீரத்தின் பலன் போய்விட்டது, என் மனதின் பலன், நான் நம்பிக்கையற்று போயிருக்கிறேன், நான் திடனற்று போயிருக்கிறேன். இப்படி பலவிதமான காரியங்களில் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கூறுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன், என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நான் பிரகாசமடைய செய்கிற தேவன், தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கொடுத்து வழிநடத்துகிற தேவன். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி பாருங்கள். இன்னும் யோனாவை போல ஒருவேளை நாம் வழிதவறி போய்கொண்டிருக்கிறோமா என்பதையும் நமக்குள்ளாய் வைத்து நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஏனென்றால் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் யோனா தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் அறிகிறோம். அவர் எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு சிறு விஷயத்தில் அவர் வழி விலகி சென்ற பொழுது பெரிய கொந்தளிப்பு, பெரிய பிரச்சனைகள் வருகிறது. நாம் ஒருவேளை வழி விலகி செல்கிறோமா, இல்லை தேவன் காட்டிய பாதையில் கரெக்டாக சரியாக சொல்கிறோமா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். நமக்குள்ளாயிருக்கும் சமாதானத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். அமைதலோடு கூட நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவன் தேவன் வாஞ்சியாயிருக்கிறார். இன்னும் எப்படிப்பட்ட பெரிய காரியத்திலிருந்தும் தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் சிலுவையை சுமந்து நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய நோய்களை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாரத்தின் வழியாய் வந்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக நம்பிக்கை நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் பட்ட ஒவ்வொரு பிரயாசத்திற்காகவும் நல்ல அறுவடையை காணும் நாட்கள் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். பல நாட்கள் ஜெபித்து போராடி பல அவமானங்களை சகித்து தேவனுக்காக பல காரியங்களை நேர்மையாய் செய்த பொழுதிலும் இன்னும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் தான் கடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக தேவன் உங்களுக்கு புது நம்பிக்கையை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய கொந்தளிப்பை, உன்னுடைய அங்கலாப்பை மாற்றுகிற தேவன் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். அவரை விசுவாசிப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் இப்பொழுது எங்கிருக்கிறோம் என்பது அல்ல முக்கியம். தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்தவர்களாய் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களை தேவனை நோக்கி பார்ப்போம். மெய்யாகவே அவருடைய சமாதானம் நமக்குள்ளாய் இறங்கி வரும். வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை புதுப்பித்து மெய்யாகவே உயர்ந்த இடத்தில் அமரச் செய்வார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தவறான வழியில் நடக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் புது வாழ்வை கொடுத்து அவர்களையும் தேவனுக்குள்ளாக வழிநடக்கும்படி செய்வார். எவ்வளவோ பெற்றோர் கண்ணீரோடு வாழ்கின்ற நாட்கள், பெற்றோருந்தி குழந்தைகள் கண்ணீரோடு வாழ்கின்ற நாட்கள், அநேகர் கைவிடப்பட்ட நிலைமையில் வாழும் நாட்கள். இந்த நிலையில் நாம் நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்வோமானால் தேவன் முடிவு பரியந்த நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பரலோக தந்தையே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத வெறுமையான நிலையில் உதவுவார் இன்றி இருக்கும் வேளையில் நீர் எங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கின்றீரே, அந்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் காண்பிக்கின்ற ஒவ்வொரு விடுதலைக்காய் உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் செய்கின்ற எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லா பிரயாசங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, எல்லா குறைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா சமாதான குறைவுகளை மாற்றி போடும், நோய்களை மாற்றி போடும், வறுமைகளை மாற்றி போடும், ஏமாற்றங்களை மாற்றி போடும், வேலையின்மையை மாற்றி போடும். இன்னும் அவர்களுக்கு பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. உடைய உன்னதத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். மெய்யாகவே நீர் நீதிபரராயிருந்து எல்லோரையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். இயேசுவே, நீர் இறங்குகிறபடியாக உமக்கு நன்றி. இதை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு